கைஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் இயர். ஆக்சுவலாக இன்னைக்கு நியூ இயர், பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஆஃபீஸு நான் வந்து எல்லாருமே வர வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி லஞ்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கே கேம்பஸ்குள்ளேயே இருக்க கேஃபிடேரியாவுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றோம். இப்போ தான் எல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணுறோம். அதனால ஸோ இங்கே வந்து கேஃபட்டீரியா பார்த்தா லைக் மாலில் இருக்க ஃபுட் கோர்ட் மாதிரியே இருந்துச்சு. எல்லா ஷாப்புமே இருக்குது, எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. லைக் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம்ஸ், பீஸா, பர்கரு, சைனீஸு, நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் டிஷ்ஷு எல்லாமே வந்துச்சு. அதாவது ஒரு மால் செட்டப்பில் மாலோட ஃபுட் கோர்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் அன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஒரு சில ஷாப் தான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. சரி, ஓகே, நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம்ன்றனால எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது பொன்ராம் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி. ஸோ அங்கேயே போயிட்டு 4 காம்போ இருந்துச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு காம்போ ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு, ஆக்சுவலி இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டீம் தான். நிறைய பேர் வந்து லீவில் போயிட்டாங்க. அதனால் நாங்கள் மட்டும்தான் வந்து வந்திருந்தோம். ஸோ எல்லாமே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அந்த நியூ இயரே வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணியும் வந்து வந்துருச்சு. இதில் வந்து 2 பேர் வெஜ்ஜு அப்படின்றதுனால அவங்க 2 பேர் வந்து சைனீஸ் போயிட்டாங்க. பன்னீர் ரைஸு, வெஜ் ரைஸு அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து சிக்கன் பிரியாணி வித் காம்போ எடுத்துக்கிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் வெட்டிட்டு நாங்கள் வந்து அந்த அன்னைக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதனால் அப்படியே முடிச்சாச்சு. ஓகே கைஸ், ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். பாய் பாய்.